ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் லைஃப் வித் தேன்மொழி. எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இனி வரும் நாட்களும் எல்லாருக்கும் நல்ல நாளா அமையும் நம்பிக்கையோட நாட்களை எடுத்து வைப்போம். இன்னைக்கு நான் 1 டே ரொட்டீன் தான் விளாக போட்டிருக்கேன். சிம்பிள் டே ரொட்டீனே சொல்லலாம். கூடவே சட்னி ரெசிபியும் போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃபேமிலிக்கு ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வெஜிடபிள்ஸ்லாம் வாங்க கொஞ்சம் வேலை இருந்துச்சு, வெளியில போயிட்டு வந்தேன். அந்த வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு தண்ணிலாம் சொட்டின பிறகு பாக்ஸ்ல போடலான்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு ஃப்ரூட்ஸ் பார்த்த பிறகு வாங்கிட்டு வந்தேன். நாவல் பழத்தை பார்த்தோன்னே ஆசையா இருந்து வாங்கிட்டேன். சின்ன வயசுல நாவல் பழம் சாப்பிடணும் ரொம்ப ஆசையா இருக்கும். ஆனா வீட்டுல சாப்பிட விட மாட்டாங்க. நாவல் பழத்தை சாப்பிட்டா தொண்டை கட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மித்து இருந்துச்சு எல்லாருக்குமே. அதனால சாப்பிட்டீங்கன்னா மாட்டிப்போம், ஏன்னா நாக்கு காட்டி குத்துரும். இப்ப நாவல் பழம் எல்லா சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்க ஆரம்பிக்குது. ரொம்ப அந்த மருத்துவ குணம் இருக்குன்னு சொல்றதால எல்லாருமே வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு மேல சால்ட் போட்டா உங்களுக்கு தொண்டெல்லாம் காட்டல, நல்லாவே இருக்கு. கூடவே இந்த ஈச்சம்பழமும் கிடைச்சது, வாங்கிட்டு வந்தேன். இதையும் பார்த்தோன்னா ஆசையா இருக்குன்னு வாங்கியாச்சு. எனக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லை தெரியல. நான் சின்ன வயசுல ஈச்சம்பழத்தெல்லாம் எடுத்து வெக்க பொருட்களை வச்சு சாப்பிட்டு ஞாபகம் இருக்கு எனக்கு. அப்பெல்லாம் பழம்லாம் யாரும் வாங்கிலாம் தர மாட்டாங்க. வீட்டுல கிடைக்கிற இந்த மாதிரி கிடைக்கிற ஈச்சம்பழம், விநாசத்தி கிடைக்கிற ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி கிடைக்கிற சீசனல் ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்ருக்கோம். தனியா எதுக்குன்னு ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுத்து யாரும் கட் பண்ணிலாம் கொடுத்தது கிடையாது. ஆனா இப்ப இருக்க பசங்களாம் ரொம்ப லக்கி. டெய்லியுமே நம்ம ஃப்ரூட்ஸ் எடுத்து கொடுக்குறோம், ஆனாவும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இது எல்லாத்தையும் எடுத்து வச்ச பிறகு வெஜிடபிள்ஸும் தண்ணிலாம் சொட்டின பிறகு நல்லா தொடச்சிட்டு கட்டு பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டேன். கேரட் பாப்பாவை ரெகுலரா டெய்லியும் கொடுக்கறதால ஒண்ணு கேரட் நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணிடுறது. கிரீன் சில்லி மட்டும் நல்லா காம்பெல்லாம் கிள்ளி வச்சுட்டா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் ஆகி வரும், இல்லைன்னா உங்களுக்கு பழுத்து போயிடும். அதே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பேங்க்குக்கு போற கொஞ்சம் வேலை இருந்துச்சு. போயிட்டு வரும்போது ஆப்போசிட்ல அங்க ஒரு கரும்பு ஜூஸ் கடை இருக்கும். அது ரெகுலரா நாங்க குடிச்சிருக்கோம், ரொம்ப நல்லாவே இருக்கும். ஜிஞ்சர் போட்டு வாங்கிட்டு வந்தேன். ஆனா கரும்பு ஜூஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லதுதான். ரெகுலரா குடிச்சா இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். ஏன்னா சுகர் கண்டென்ட் அதிகமா இருக்கு இல்லைங்களா, அதனாலதான். அதை கொஞ்சம் குடிச்சிட்டு கொஞ்சம் மத்த வேலை எல்லாம் பார்த்துட்டே இருந்தேன் வீட்டுல. கிச்சனுக்குள்ள வந்தாச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. பொதுவாகவே நம்ம ஒரு சின்ன விஷயத்த நம்ம எல்லாருமே சொல்லிட்டே இருப்போம். நான் இல்லைன்னா இந்த வீட்டுல அவ்வளவுதான், நான் இல்லைன்னா சமைக்க முடியாது, நான் இல்லைன்னா நீங்க சாப்பிட மாட்டீங்க, நான் இல்லைன்னா உங்களால ஸ்கூல் போக முடியாது, நான் இல்லைன்னா உங்களால ஆஃபீஸ் போக முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனா நாம இல்லைனாலும் அவங்களோட வேலை நடந்துட்டே தான் இருக்கும் அப்படின்றத நமக்கு முதல்ல நம்பணும். நீங்க ஒரு நாள் இல்லைன்னா பாருங்களேன், அவங்களோட வேலை செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. என்ன கொஞ்சம் ட்ரபிள் ஆகும், அவ்வளவுதான். நம்ம இதை சொல்லி சொல்லியே நம்ம பாத்துக்கிறது கிடையாது. அவங்களுக்காகவே ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அப்படி செய்யறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பு. நம்ம இல்லைனாலும் இந்த உலகம் இயங்கதான் போகுது. என்ன, நம்மளோட வேலை செய்யறதுக்கு ஒரு நாள் இல்ல 2 நாள் கஷ்டப்படுவாங்க, அடுத்தது அவங்களுக்கு பழகி போயிடும். அதனால நம்ம சில இடத்துல கொஞ்சம் சுயநலமா இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அப்பதான் உங்களுக்கும் நல்லது, உங்க குடும்பத்துக்கும் நல்லதா இருக்கும். எல்லாம் நான் தான் செய்யறேன்னு சொல்லிட்டு நம்ம பாதுகாக்காம இருந்தா நம்ம உடலும் ஆரோக்கியம் இல்லாம போயிடும். சில இடத்துல நீங்க சுயநலமா இருங்க, ஆனா உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கண்டிப்பா செஞ்சு முடிச்சிடுங்க. அதுல எந்த குறையும் வைக்காதீங்க. இதை நான் கொஞ்சம் சொல்லணும்னு நினைச்சேன். இதை நீங்க அட்வைஸாவும் எடுத்துக்கலாம், இல்ல இது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான். இது அட்வைஸா நான் சொல்லல. உங்களுக்கு முடிஞ்சா ஃபாலோ பண்ணி பாருங்க. இதுதான் சொல்லுவாங்க, the world will run without your breath. இதெல்லாம் முடிச்ச பிறகு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தா ஸ்ப்ரவுட் தான் இருந்துச்சு. முடிச்ச பிறகு சட்னி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வெங்காயம் தக்காளி சட்னி கூட நான் எப்பவுமே புதினா கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுதான் அரைப்பேன், கருவேப்பிலை எல்லாம். ஏன்னா அப்ப சாப்பிட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அதையும் அரைச்சி எடுத்து வச்சாச்சு. நைட் டின்னர் கொடுத்து முடிச்ச பிறகு மேல போட்டு துணியும் கொஞ்சம் நல்லா மழை வர மாதிரி இருந்துச்சு, இப்போ கொண்டு வந்துட்டேன். பெங்களூர்ல துணிலாம் எப்படி காயவே இல்லையோ, காது நல்லாவே காஞ்சிரும். எல்லாம் முடிச்ச பிறகு நைட் படுக்க போறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் மசாலா பாக்ஸ் மேல செக் பண்ணிடுவேன். அப்ப மார்னிங் இருந்தா கொஞ்சம் வேலை செய்ய ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு. சில டைம்ல நம்மளுக்கு அதுல கடலைப்பருப்பு இருக்காது, துவரம்பருப்பு இருக்காது, உளுத்தம்பருப்பு இருக்காது. டக்குன்னு நம்ம சமைக்கிட்டே இருப்போம், வேலை மார்னிங் எழுந்து கொஞ்சம் வேகமா செய்யும் போது இதெல்லாம் இல்லைன்னா டென்ஷன் ஆயிடும், அறிகுறியா செய்யற மாதிரி இருக்கும். ஸோ நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மசாலா பாக்ஸ் எல்லாம் செக் பண்ணி எல்லாத்தையும் நீங்க ஃபில் பண்ணி வச்சிட்டீங்கன்னா மார்னிங் வேலை செய்ய ரொம்ப ஈஸியா இருக்கும். இது மட்டும் இல்ல, சக்கரை டீ தூள்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்து எடுத்து வச்சுதான் படுப்பேன் நான் படுக்கிறதுக்கு முன்னாடி. இதெல்லாம் செக் பண்ணிட்டு படுத்தா மார்னிங் வந்து கொஞ்சம் வேலை செய்யறதுக்கு பீஸ்ஃபுல்லா இருக்குமா நான் நினைப்பேன். நீங்க எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்படிதான் என்னோட ரொட்டீன் ஃபுல்லா முடிஞ்சது இன்னைக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. உங்க ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க.
தேங்க்யூ. இன்னொரு விழாவில் நம்ம பார்க்கலாம். பாய்.